பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய பேர் மகேந்திரன் அன்சன். சொந்த இடம் புதுமாத்தலன், முல்லைத்தீவு. தற்பொழுது பல்லவராங்கட்டு ஜேபுரத்தில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள், ஒரு மனைவி இருக்கிறார்கள். ஜேபுரத்திலே ஆண்டுடைய பணியை செய்து வருகிறேன். ஓகே பாஸ்டர், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? உங்கள் ரட்சிப்பின் அனுபவங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை தந்தார், இந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொல்ல முடியுமா பாஸ்டர்? நன்றி சிஸ்டர். உண்மையிலே என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு மனிதர் சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் என்னுடைய சொந்த இடம் புதுமாத்தல், உங்களுக்கு தெரியும், கடைசி யுத்தம் நடந்த இடம். எங்களோட வீட்டில் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பிரதானமான நோக்கம் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய தாயார் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள வியாதியில் இருந்தார். அது மட்டுமில்லை, எங்களோட அப்பா குடி, அண்ணா என்ன இயக்கம் பிடிச்சிட்டு, அது மட்டுமில்லை, தம்பிக்கு செய்வின பிரச்சனை, தங்கச்சிக்கு செய்வின பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்வது, நிம்மதியற்று மனதில் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இருந்தோம். அது மட்டுமில்லை, அம்மாவுடைய வியாதியின் நிமித்தம் நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலும் இல்லை, போகாத கோயிலும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய போதகர் சிறிதர் ஒட்டி சுட்டார். அவர் வந்து அம்மாக்காக ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவர் 12 வருஷமாக இருந்த அந்த வியாதியிலிருந்து அம்மாவுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து எங்களோட குடும்பத்துக்கு சுகத்தை வந்து, அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கைக்கு பிறகுதான் அதுக்கு படிப்படியாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் சிஸ்டர். ஓகே பாஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அனுபவங்களும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக இருக்கிறதான அனுபவங்களும் எப்படி இருந்தது? அதற்கப்புறம் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தார், எப்படி உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், இந்த காரியங்கள்லாம் தெளிவாக சொல்ல முடியுமா? தேங்க்யூ சிஸ்டர். உண்மையிலே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதலாக ஒரு முரட்டாட்டுள்ள மனிதனாக இருந்தேன். சண்டை பிடிப்பேன், கோபப்படுவேன். ஏனென்று சொன்னால் நான் படிக்கவில்லை. படிக்காத ஆள் எப்படி இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நான் சொல்கிறது, காட்டு மிராண்டி போல் ஆக்களோட சண்டை பிடிக்கிறது, மரியாதை எல்லாம் கதைக்கிறது, இப்படி இருந்தது. ஆனால் உண்மையிலே நான் புதுக்குடியிருப்பில் அப்போஸ்தல சேர்ச்சி இருந்தது. அந்த சேர்ச்சியில் இரவேல ஜெபம் பெய்வார்கள். எப்போ பார்த்தாங்க கத்துறாங்க, அல்லேலூயா கூட்டம் உண்டு. நானும் என்னுடைய அண்ணாவும் அந்த சேர்ச்சுக்கு கல்லறிஞ்சோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் நினைக்கல, சேர்ச்சுக்கு நாங்கள் கல்லறிஞ்ச நாங்கள் எங்களையும் இயேசு தொடுவார்ன்னு நாங்கள் நினைக்கல. காலம் அப்படியோ கடந்து போகும் பொழுது நான் முன்னாள் போராளியாக இருந்தபடினாலே நான் யுத்தத்திலே பலவிதமான, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வருஷத்தில் 3 தரம் காயப்பட்ட நான். முதலாவது நாகர்கோவில் இடத்துல சினைப்படித்தால பட்டு இதுக்குள்ளால பட்டு போட்டுது. 2வது சேத்து தொடுவன் இடத்துல வந்து PK-47 அடித்து டைக்கால பட்டு இந்த குடல் எல்லாம் கொட்டப்பட்டு என்னுடைய குடலை நானே கையில் கொண்டு வந்தேன். அதை நீங்கள் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக பார்ப்பீங்கள். ஒரு டாக்டர் மாதிரி ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொன்னால், தம்பி உன்னுடைய குடலை நீ என்னென்று கையில் கொண்டு வருவேண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு அந்த பயம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் தான் குடல் கொட்டுப்பட்ட நேரத்திலையும் என்னை தெரிந்து கொண்டு அற்புதமாய் வந்தார். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை என்னென்று சொல்லி சொன்னால், எப்படியாவது ஆண்டவரை நாங்கள் நேசிக்கணும்னு சொல்லி, இப்படி நான் பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டலில் நான் படுத்திருக்கும் பொழுது ஊழியக்கார பாச சிறி வந்து ஒட்டி சுட்டார். அதாவது பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்காக ஜபிக்க வரும் பொழுது நான் முதலாவது கேட்டது என்று சொன்னால், பாசம் நான் தப்பு போனோண்டு. ஏன்டா எனக்கு எல்லா இடம் பயர் எல்லாம் போட்டு என்ன சொல்கிறது, ஒரு மரித்த நிலைமையில் காணப்பட்ட பொழுதுதான் அந்த பாசல் வந்து எனக்காக ஜெபம் பண்ணிட்டு, தம்பி கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி, ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. பேருக்கு 9ஆம் ஆண்டு வரைக்கும் பாடசாலை சென்றிருந்தேன். ஆனால் என்ன சொல்றது, எழுத்து திறனும் வாசிப்பு திறனும் இல்லை. எனக்கு கொஞ்சம் எப்படி வேதாகமத்திலே மோசே திக்கி வாயனா இருந்தாரோ அதே போல் எனக்கும் கொஞ்சம், எனக்கு வைகாசி சொல்ல தெரியாது, வௌவாசி என்றுவன் என்னிடம் புதுக்குடியிருப்பு புப்புடிப்பட்டு சொல்லி எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது கொஞ்சம். ஆனால் இந்த சூழ்நிலை இருக்கக்குள்ள ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்துட்டார் என்று பாசல் வந்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பயம், என்னென்று கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி இருக்கும் பொழுதுதான் அப்படியே காலங்கள் கடந்து ஓடும் பொழுது நான் 2.5 வருஷம் இயக்கத்திலிருந்து 2.5 வருஷம் ஜெயிலில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஊழியக்காரராக சில விசுவாச பிள்ளைகளாக கூடி ஜெபிக்கும் பொழுது அதில் எனக்கு வேதத்தை வாசிக்கொண்டு ஆசை. வேதாமத்தில் கர்த்தர் சேற்றிலிருந்து தூக்கினான் ஒரு அதிகாரம் இருக்குது. நான் டப்பன்னு சொன்னேன், சோத்திலிருந்து தூக்கினான்னு அந்த இடத்துல ஊழியக்காரன் சொன்னார், யாரும் பள்ளிக்கிடம் போயிருக்கிறீங்களான்னு. அப்போ எனக்கு ஒரு துக்கமாக போட்டது. நான் அழுது 3 மணித்தியாலம் தேவ சமூகத்தில் 3-4 மணித்தியாலம் அழுது ஜெபிச்சேன். ஆண்டவரே,
நீர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தால் எனக்கு ஞானத்தை தர வேணும், வாசிப்பு திறன் தர வேணும், இல்லாட்டி நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன். 4-5 மணித்தியால நான் முழங்கால் பாடிட்டு தடுப்புல டென்ட்ல ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது வேதாகத்தில் ஒரு வசனம் பெறுகிறது, சங்கீதம் 19:7. அது அங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது, ஓடர் பார்த்து எடுக்க தெரியாது. அப்படியோ நான் தட்டி ஓடர்ல பார்த்து எடுக்கும் பொழுது அந்த வசனம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது, அவர் பேதைகளை ஞானியாகும். பேதை என்றா கூட எனக்கு தெரியாது, அன்றைக்குத்தான் தெரியும். எனக்கு தெரியும் தமிழ்ல 247 எழுத்துண்டு. அதுக்கு பிறகு ஆனா கானா காவன்னா எல்லாம் எழுதி வாசிச்சு இப்படியோ அவன் தடுப்பு முடிந்து நான் இங்கே வெளியே வரும்பொழுது எனக்கு ஒரு ஆசை, வேதா கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து வேதா கல்லூரிக்கு நான் போகும் பொழுது உண்மையில அங்கே எல்லாருமே படித்தவர்கள். கொழும்புல பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது எல்லாருமே சிங்களம், இங்கிலீஷு, என்ன சொல்ற, தமிழ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு தமிழே ஒழுங்கா எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. என்னென்று போகும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார். நான் தகுதி பார்த்து அழைக்கல, அழைத்தவனை தகுதிப்படுத்துகிற சொல்லி சொன்னார். அப்படியே நான் போனேன், 2 வருஷம் படித்தேன். உண்மையில பெரிய பெரிய சவால்கள், எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. 2014ஆம் ஆண்டு பட்டம் அளிப்பிலே சிறந்த அதாவது ஆல்ரவுண்டர் விருது எனக்கு கிடைத்தது. பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், அது ஊழியத்தை பார்ப்பாங்க, ஒழுக்கத்தை பார்ப்பார்கள், ஆல்ரவுண்டர் உங்களுக்கு தெரியும், சகல துறையிலையும் பார்த்தா தந்தார்கள். அதுக்கு பிறகு எனக்கு ஆசை என்று சொன்னால் எப்படியாவது நான் VTH படிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே நான் VTH படிக்கவும் ஆண்டு உதவி செய்ய. என்ன காரணம்னு சொன்னால், எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத என்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொன்னால் அது எனக்கு ஒரு பிரமிப்பு, எனக்கு ஒரு அதிசயம். அதனால தான் இன்று வரைக்கும் ஆண்டவரை நான் முழுமையாக நேசிக்கவும் அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேணும். காரணம் என்னென்றா, இந்த இன்றைக்கு நான் செத்திருந்தால் அந்த இடமே இது இருந்திருக்காது. ஆண்டவருடைய தயவாலும் அருளாலும் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அதனால தான் அவற்றை ரட்சிப்புக்காக கடைசி வரைக்கும் ஓடும் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நன்றி சிஸ்டர். ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க பாஸ்டர். மெய்யாகவே நம்ம பைபிள்ல படிக்கிறோம், அதாவது சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனா சவுல் மேல ஆண்டவர் வைத்ததான ஒரு நித்திய நோக்கம், அவர் சொல்றாரு, இந்த சவுலை பவுலாய் மாற்றின தேவன் இந்த சவுல் எப்படி ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வளவாய் பாடு அனுபவிக்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியினால் அவருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார். கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்ற ஒரு வசனத்தின்படி நீங்கள் இந்த உலகத்துக்காக யுத்தம் செய்து தீங்கு அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களை தேவன் தனக்கென்று தெரிந்தெடுத்து இன்றைக்கு தேவனுக்காக தீங்கு அனுபவிக்கும்படியார், யுத்தம் செய்யும்படியார், தேவனுடைய போராளியாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான ஒவ்வொரு அற்புதங்களையும் கேட்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை நடத்தி கொண்டதான விதங்கள் இது உண்மையாலுமே ஒரு ஜீவனுள்ள சாட்சி. மரணத்திற்கும் உங்களுக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இல்லை, நீங்க சொன்னது போல 1 இன்ச் தூரம் தான் இருந்தது. ஆனாலும் அதிலிருந்து தேவன் உங்களை தப்புவித்தார். ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். உங்களோட ஊழியத்தின் பாதை இப்போ இவ்வளோ நெருக்கங்கள், இந்த தேசத்துல எத்தனையோ சுனாமி வந்தது, இல்லை வெள்ளங்கள், புயல்கள் எல்லாம் வந்தது. இந்த தேசத்துக்கு எவ்வளவோ ஒரு பெரிய அழிவெல்லாம் இருந்தது. இதன் மத்தியிலும் நீங்கள் இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வரீங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்காதபடிக்கு என்னென்ன காரியங்கள் உங்களை நிலைநிறுத்தி வைத்தது? ஆண்டவர் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா? நன்றி சிஸ்டர். உண்மையிலே நான் ஆண்டவருக்காக ஓடணும்னு சொன்ன ஒரு வைராக்கியம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நான் மறித்திருந்தால் அந்த இடமே தெரியாது. இன்றைக்கும் எனக்கு சில நேரத்தில் ஜெபம் பெறாத நேரத்தில் கடந்த காலத்தில் ஆண்டவர் வழிநடத்தி வந்த சூழலை பார்ப்பேன். நான் கடந்த காலத்தில் அந்த குடல் கொட்டுப்பட்டவனாக தனிமையில் மரணத்தில் போராடி கொண்டு சம்பவங்கள் வரும். இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்லை, நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது காரணம் அவருடைய அருள். அதனால தான் இன்றைக்கும் எப்படியாவது எனக்கு அவர் உயிர் பிச்சை போட்டிருக்கிறவனால இன்றைக்கும் என்ன போல யாரெல்லாம் மரணத்துக்காக போராடி கொண்டு வியாதியோட பிரச்சனையோட ஒருவேளை படிப்பறிவில்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்காக நான் கர்த்தருடைய அன்பை சொல்ல வேணும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனால தான் நான் என்ன செய்ய சொன்னால் 2009ஆம் ஆண்டு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். 2009 ரட்சிக்கப்பட்டு 2009 நான் ஊழியத்துக்கு வந்து 2011 தடுப்பால் நான் அப்படி என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், அப்படியோ நான் தேவரம் என்ற இடத்துல ஊழியத்துக்கு போய் அப்படியே வந்து செம்பியன் பெற்று மருதங்கேடியின் இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது இப்போ நான் வேதா கல்வியை படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தலைமை போதவர் பாசர் சாம் ராயசூரிய சொன்னார், தம்பி நீ ஜேபரத்துக்கு போக சொல்லி. அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது காடு ஆக்களே இல்லை. அந்த திருச்சபையில் ஒரே ஒரு அம்மா தான் இருந்தா. உண்மையில எனக்கு பயங்கர சவாலாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை காண்பித்தார். படிப்பறிவில்லாத எனக்கே ஒரு எதிர்காலத்தை இருக்கும் பொழுது இந்த இடத்துல நிச்சயம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பான்னு தெரிஞ்சு அந்த சேர்ச்சில் ஒரே ஒரு 5 தான்.
அப்போ அவாவோட சேர்ந்து நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். என்று சொல்லி சொன்னால் ஜெபத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தாலும் எங்களுக்கு சாதிக்க முடியாது. அப்போ நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வழிக்கிட்ட வந்த உவாச கூட்டம் என்றாலும் அந்த அம்மா தான், ஆறாவது என்றாலும் அந்த அம்மா தான், இரவு ஜெபம் என்றாலும் அந்த அம்மா தான், முக்கியமான கூட்டம் அந்த அம்மா தான். பேருந்து நாங்கள் ஜெபிக்க வழிக்கிட்டோம். 2015ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு நானும் என்னுடைய மனைவி இந்த ஊழியத்தில் இவ்வளவுக்கு நான் நிலை நிற்கிறதுக்கு காரணம் முதலாவது கர்த்தர், இரண்டாவது என்னுடைய மனைவி. என்ன நாங்கள் கடினமான சூழ்நிலையில் எப்பொழுதும் நான் சோர்ந்து போகிற நேரத்தில் என்ற மனைவி சொல்லுவா, நீங்கள் யோசிக்க வேண்டாம், இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க, இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், ஒரு நாள் கர்த்தர் உங்களை பெருக்கத்தில் கொண்டு வருவார். வேதாகத்திலே பார்க்குறோம் எல்லா மனுஷர்களும் உபத்திரத்து கூடாதான் நெல்லா இருந்தார்கள். அப்போ நான் சொல்லுவேன், அப்பா சின்னல்ல இருந்தே நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். 17 வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லாமல் யுத்தங்கள், ஜெயில், வேதா கல்வி திரிஞ்சேன்னு சொல்ல. அப்போ வைஃப் சொன்னா, நீங்கள் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவுக்கு துக்கப்படுறீங்களோ ஒரு நாள் நீங்கள் நெல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வழிக்கிட்டோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கடினமான சூழ்நிலையில் இந்த கொரோனா பிரச்சனை வந்தது, எத்தனையோ தடைகள் வந்தது. இந்த கொரோனாக்குள்ள கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். இவங்களோட ஊழியத்திலே 40க்கு மேற்பட்ட குடும்பம் இருக்கிறார்கள். சின்ன பெருசெல்லாம் சேர்த்து ஒரு 100க்குட்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பெரிய சவால்கள் மத்தியிலும் ஆண்டவற்ற ஊழியத்தை செய்து கொண்டு போகிறோம். இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அவருடைய ரட்சிப்புக்காக எனக்கு உயிரை தந்ததுனால அவருக்காக நான் உயிரை விடவும் தயாராக இருக்கிறேன். சிஸ்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். இப்போ உங்க சாட்சிகள்லாம் கேட்கும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும் என்று நானும் நினைக்கிறேன். அது ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருந்தது. இப்போ கடைசியா என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அந்த வசனத்தோட காரியங்கள் எல்லாம் இந்த நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற சம்பவங்கள் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் வருவார், நம்மை சேர்த்துக் கொள்வார், நம்ம பரலோக ராஜ்யத்துல நித்தியமா இருப்போம். இதற்காக தான் இந்த பாடுகள், கஷ்டங்கள், இதன் வழியா நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்க ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? உண்மையில நான் நல்ல கேள்வி சிஸ்டர். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறன்னு சொன்னால் தாங்கள் போன போக்கில் போகிறார்கள், எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்ற ஒரு சூழல்ல போகிறார்கள். ஆனால் உண்மை வேதாகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த சூழலாக இருக்கலாம், நாங்கள் வாழ்கிற காலங்களில் இருக்கலாம், பல நாடுகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து வருகிறத நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்கிற காரியம், இயேசு சீக்கிரம் பெற போகிறார். வேதாகமத்தில் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னது போல இந்த நாட்களில் அநேகர் நாங்கள் பார்க்குறோம், மது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எப்பயுமே பாவம் இனிமையாக இருக்கும். அதால தான் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் கசப்பா இருந்தால் ஜனங்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. இனிமையினாலே ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்ற காரியம் என்று சொல்லி சொன்னால், எல்லாரும் ஒரு நாளைக்கு மரிக்க போகிறோம். எல்லாரும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நியாயத்துக்கு முன்பதாக வர வேணும். உலக பழமொழி சொல்லும், அரசு அன்றிருப்பான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீர்ப்புக்கு நானும் நீங்களும் போகத்தான் வேணும். அதற்கு முன்பதாக நாங்கள் மனம் திரும்பி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதபடிக்கு இந்த பூமியிலே வாழும் பொழுது நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை கொண்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு முடிந்தளவு 4 பேருக்கு நல்லது செய்து அந்த பரலோகத்துக்கு நேராக போகும்படிக்காக உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இது நிலையில்லாத உலகம். இந்த பூமியில 80-100 வயசுக்கு மேல வாழ முடியாது, என்றும் இளமையா இருக்க முடியாது. ஒரு நாள் நாங்கள் போகத்தான் வேணும். இது நித்தியம் இல்லாத பூமி. நாங்கள் பாவத்துல வாழ்ந்த வேண்டாம் நித்திய நரகம். உண்மையாய் தூய்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவன் சொன்னால் பரலோகம் என்றது நிச்சயம். அதான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். யாரெல்லாம் இப்படிப்பட்டதான சகோதரருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை, அற்புதங்களை செய்திருக்கிறார். யாரெல்லாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த சகோதரனுடைய குடும்பத்தில் செய்ததான அற்புதங்கள், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் செய்ததான அற்புதங்களை இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுக்கும் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. அதற்கு முன்பாக நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாங்கள் அந்த பரலோக அன்பை ருசி பார்த்ததினால் அந்த அன்பை உங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. ஆமென்.